உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருநாமத்தில் நல்வாழ்த்துக்களும் ஆசீரும். இப்பொழுது நான் ஜெருசலேம் புனித பூமியிலிருந்து உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இறை மக்களினுடைய புனித பூமிக்கான துருப்பயணத்தின் முதல் நாள் நிகழ்வுகள். ஆடி மாதம் 9ஆம் தேதி இன்று காலை நாங்கள் செசாரியா பகுதியை தரிசித்தோம். இங்கு போஞ்சு பிலாத்து அவருடைய அரண்மனை, அவருடைய ஆட்சி மையங்களின் சில எச்சமிச்சங்கள், இன்னும் கொர்நேலியுவினுடைய மனமாற்றம் நடைபெற்ற இடங்கள் ஆகிய வரலாற்று நிகழ்வுகளின் இடங்களை நாம் இன்று பார்வையிட்டோம். இன்றைய நாள் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. எங்களுடைய வழிகாட்டி டோச் மொழியில் முழுமையான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்திருந்தார். இன்று இந்த நிகழ்வுகளிலே நாங்கள் விவிலியத்தினுடைய பல பகுதிகளை படித்து, விவிலியத்திலே சொல்லப்பட்ட என்ன நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்றதோ அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆழமாக படித்து எங்களுக்குள்ளே ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டோம். அந்த வரலாற்று நிகழ்வு நடைபெற்ற இடத்தை பார்க்கிற பொழுது எங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான ஆன்மீக புதுப்பித்தலுக்கான வழிகளும் கிடைக்கப்பெற்றதை நாங்கள் உணர்ந்தோம். இப்பொழுது எங்களுடைய மக்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். குழுவாக நாங்கள் இந்த இடத்திலே படம் எடுத்திருக்கின்றோம், எங்களுடைய வழிகாட்டியோடு இணைந்து. இப்பொழுது நாங்கள் செசாரியா பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். பழைய ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எச்சமிச்சங்களாக இருக்கிறது இந்த பகுதி. போஞ்சியுஸ் பிலாத்து, அதாவது இயேசுவுக்கு தீர்ப்பளித்த அந்த அரசன் வாழ்ந்த இடம் இதுதான். இது பல படையெடுப்புகளாலும் பல சண்டைகளாலும் இது இன்றைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டு பல அழிவுகளோடு நமக்கு முன் காட்சி தருகிறது. விவிலியத்திலே வாசிக்கின்ற பல பகுதிகள் இங்குதான் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பகுதி செசாரியா அரண்மனையினுடைய போஞ்சியுஸ் பிலாத்து வாழ்ந்த அந்த பிரதேசத்தினுடைய எச்சமிச்சங்களினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. இது அந்த பிரதேசத்தினுடைய நகரத்தினுடைய அழிவுகள் இப்பொழுது காட்சி தருகின்றன. இதை இவர்கள் நினைவு சின்னமாக வைத்து பாதுகாத்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய திருப்பயணத்தை நாங்கள் முடித்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த இடத்திற்கு பயணமாக்குவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போகின்ற வழிகளிலே காணக்கூடியதாக இருந்த இந்த அரண்மனையினுடைய அந்த அரசர்கள் வாழ்ந்த வாழ்விடங்களினுடைய பகுதிகள் அழிந்த நிலையில் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டே சென்றோம். அருகிலே பெரிய கடல் இருக்கிறது. அங்கு இந்த ஜெருசலேமிற்கு உருத்தான மரங்களும் செடிகளும் அங்கே காணப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று வெயில் மிக அகோரமாக இருந்தது. குறிப்பாக 38 பாகைக்கும் அதிகமான அளவிலே வெயிலினுடைய தாக்கம் இருந்ததை எங்களால் உணர முடிந்தது. இப்பொழுது நீங்கள் சிறிய விளக்கத்தை இங்கு பார்க்கின்றீர்கள். இந்த இடத்தினுடைய நிகழ்வுக்கான அல்லது இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்திற்கான சில விளக்கங்களை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர் எங்களுடைய வழிகாட்டி. இப்பொழுது எங்களுக்கு அவர் சிறிய விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது அங்கு இருக்கிற ஒரு மைதானம். அந்த நாட்களிலே இந்த இடத்திலே, இந்த மேடையிலே முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெறுவதுண்டு. அந்த அரசர்கள் அல்லது ஆளுநர்கள் அங்கு முக்கியமான நிகழ்வுகளை இந்த இடத்திலே நடத்துவார்கள். இங்கு மக்கள் வசதியாக இருந்து பார்க்கக்கூடிய இடத்திலெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்துல எங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கு விளங்கப்படுத்துவது, நாங்கள் திருத்துதர் பணிகளிலே வாசிக்கின்ற கொர்நேலியு என்று சொல்லப்படுகின்ற மனமாற்றம் நடைபெற்ற இடம். கொர்நேலியு புறவினத்தார், அவர் எப்படி மனம் மாறினார், அதற்கான வழிகள் எப்படி திறக்கப்பட்டன போன்ற விடயங்கள் நடைபெற்ற இடம் இதுதான்.
செசாரியா நகரில் கொர்னேலி என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் 100 தலைவர். மீளவும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இப்பொழுது கொர்னேலியுவினுடைய அந்த மனமாற்றம் நடைபெற்ற வேதாகம பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் அந்த பகுதியை இப்பொழுது ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விவிலியத்திலிருந்து திருத்துவ பணிகளில் இருக்கின்ற அந்த பகுதியை இப்பொழுது மக்கள் கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்விடங்களையும் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம்.